Hi, dear students and parents. Actually, எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் டாக்டர் அச்சு ESFM கோ எஜுகேஷன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆக்சுவலி 12th ரிசல்ட் வந்திருக்கும். நீட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் இல்லாமல் இருப்பீங்க. ஐடியாஸ் வச்சிருப்பீங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஒரு டாபிக்கான வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 11th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஒரு 12th முடிச்சுட்டு ஆக்சுவலி நீட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் கனவாக இருந்திருப்பீங்க. பேரண்ட்ஸோட ட்ரீமாக இருக்கும், அது உங்களோட ட்ரீமாக இருக்கும். டாக்டர்னு என்பது கண்டிப்பாக எல்லாத்தோட ட்ரீம் தான் அது. அந்த நம்ம ஆக்சுவலி அந்த டாக்டர் இந்தியாவில் படிக்கலாமா இல்லை ஃபாரின்ல படிக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. அவங்களுக்கானதான் இந்த வீடியோ. ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் படித்தாலும் 5 இயர்ஸ் தான், ஃபாரின்ல படித்தாலும் 5 இயர்ஸ் தான். இதில் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. நான் நோட் பண்ணிக்கிங்க. இந்தியாவில் படித்தா காஸ்ட் வைஸ்ல ரொம்ப அந்த எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கு. சரி, ஓகே, நம்ம ஃபாரின்ல படிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய நீங்க எந்த கண்ட்ரியில படிக்கிறீங்க, அந்த கண்ட்ரி பற்றி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிசர்ச் பண்ணுங்க. ஒன்று, அந்த கண்ட்ரி இந்தியன் கவர்மெண்ட்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடா, இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு, அங்கீகரிக்கப்பட்ட நாடா அப்படின்னு போட்டு அந்த கண்ட்ரி நீங்க பாருங்க. ஓகே, இட்ஸ் தேர்ட் பாயிண்ட், அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் ஆக்சுவலி இந்தியன் கவர்மெண்ட் கீழே வருதா, அந்த நாட்டு கவர்மெண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா. தேர்ட் பாயிண்ட், இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கணும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை மெடிக்கல் காலேஜஸ் வந்தாலும் சரி, எல்லாமே சொல்லுவாங்க அங்கே போய் ரஷ்யா போறீங்க, டிமோர் போறீங்க, கிர்கிஸ்தான், உஸ்பெக். ஆக்சுவலி இது மாதிரி கண்ட்ரிஸ் போகும்போது அந்த கண்ட்ரிஸை பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் தெரிஞ்சுக்குங்க. செகண்ட், அங்க போகக்கூடிய காலேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலேஜஸ் ரெகனைசேஷன் ஆன காலேஜஸா பாருங்க. தேர்ட் ஒன், அந்த காலேஜஸ் ஓகே சார், கண்ட்ரி ஓகே, அங்கீகரிக்கப்பட்ட நாடு, காலேஜஸ் பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி நம்ம இந்தியா அரசாங்கத்தால. ஸோ ஃபோர்த் பாயிண்ட், அந்த காலேஜஸ்ல ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கா நீங்க பாருங்க. அந்த காலேஜஸ் எல்லாமே சொல்லுவாங்க கவர்மெண்ட் காலேஜஸ், ஆக்சுவலி பிரைவேட் காலேஜஸ் சொல்லுவாங்க. இது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஓன் லேப் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா, லேப்ல கெடவு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் இருந்தா தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நீங்க கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன பார்த்துட்டீங்கன்னா, ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கா. நான் சொல்லிட்டேன், ஓன் ஹாஸ்டல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காலேஜஸ்ல செப்பரேட் ஓன் ஹாஸ்டல்ஸ், செப்பரேட் இந்தியன் ஃபுட் இருக்கா பாருங்க. அதே மாதிரி இந்தியன் சிலபஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லா கன்சல்டன்சி சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆக்சுவலி நோட்டீஸ் கொடுப்பாங்க. நோட்டீஸ் 2 lakhs 3 lakhs சொல்லுவாங்க. அங்கே ஃபுட் இருக்காது. அந்த ஃபுட் வெளியில தான் சாப்பிடணும், இவனா குக் பண்ணி சாப்பிடணும். இதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா நடந்துட்டு சம் கண்ட்ரிஸ்ல. ஸோ அதே மாதிரி இந்தியன் சிலபஸ், இந்தியன் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா, நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் இந்தியன் சிலபஸ் அது இருக்கான்னு பார்க்கணும். ஏன் என்ன ரீசன் பாருன்னா, ஆஃப்டர் 5 years முடிச்சுட்டு வரீங்க, இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இந்தியன் சிலபஸ் ஆச்சுன்னா நம்ம இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலி அவங்க நாட்டு சிலபஸ்ல இருக்கக்கூடாது, இருந்தாலுமே உங்களுக்கு தான் அது ரிஸ்க் தான். ஆக்சுவலி ரிஸ்க் ஆஃப்டர் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வர்றீங்க, இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, எனக்கு சிலபஸ் மாறுது. ஸோ அப்போ உங்களுக்கு அதே மாதிரி அவங்க கோச்சிங் FMG நெக்ஸ்ட் கொடுக்காங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். FMG நெக்ஸ்ட் நீங்க ஆஃப்டர் 5 years MBBS முடிச்சிட்டீங்க, ஆக்சுவலி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. இன்டர்ன்ஷிப் எங்க கொடுப்பாங்க நீங்க பார்க்கணும். அவங்க கண்ட்ரியில அவங்களோட காலேஜ்ல கொடுப்பாங்களா இல்ல வேற காலேஜஸ்ல கொடுப்பாங்களா, நீங்க வெரி கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதே மாதிரி எல்லாருமே வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அந்த கண்ட்ரியில ஆக்சுவலி எல்லாமே சொல்லுவாங்க, சார் என்னோட தனி ஃப்ரெண்ட்ஸ் அங்க படிக்கிறாங்க, ரிலேஷன் அங்க படிக்கிறாங்க, கசின் அங்க படிக்கிறாங்க, கன்சல்டன்சி சஜஷன் பண்றாங்க. அப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்க அந்த காலேஜஸையும் அந்த கண்ட்ரியும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் ப்ராப்பரா சர்ச் பண்ணி அனலைசிங் பண்ணது பின்னாடி அந்த கண்ட்ரியும் காலேஜஸ் நீங்க இப்ப சூஸ் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த கண்ட்ரி காலேஜஸ் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நீங்க 12th முடிச்சுட்டு காலேஜ் போறீங்க, இந்த காலேஜ் லைஃப் ஆக்சுவலி MBBS லைஃப் என்பது தனிப்பட்ட லைஃப். ஸோ மெடிக்கல்லே கிட்டத்தட்ட MBBS தான் உங்களுக்கு இருக்கிற டாப் ஆஃப் கோர்ஸ். அந்த கோர்ஸை ப்ராப்பரா ஜெனியூனா நீங்க ஃபாலோ படிக்க. என்ன ரீசன்னா, இன்னைக்கு எல்லா பக்கம் ஆக்சுவலி சோசியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டடி MBBS இன் அப்ராட், ஸ்டடி MBBS இன் ஃபாரின், 2 lakhs 3 lakhs
அப்படி நீங்க நம்பரை விட ஆத்தரைஸ் கன்சல்டன்சி ப்ராப்பர் வந்து உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண கன்சல்டன்சியா, காலேஜ் வந்து ஆத்தரைஸ் கொடுத்த கன்சல்டன்சியா, அப்படி இருக்கிற இடத்துல நீங்க ஜாயின் பண்ண சொல்லுவீங்க. ஏன்னா அது வந்து என்னோட மை ரெக்யூஸ்ட். ஏன்னா அங்க போனது பின்னாடி ஸ்டூடெண்ட் கால் பண்ணுவோம் கன்சல்டன்சிக்கு. ஆக்சுவலி அங்க போனது பின்னாடி கன்சல்டன்சி சொல்லுவாங்க, சார் நீங்க போங்க சார், நான் உங்களுக்கு ஸ்டடி லோன் எல்லாமே பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இன்சிடென்ட்லாம் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ முன்னாடி சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கா நீங்க பார்க்கணும். ஒரு 5 இயர்ஸ் அங்கே படிக்கிறீங்க, 5 இயர்ஸ் முடிச்சுட்டு வந்தாலும் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க அவ்வளவு லேக்ஸ் கட்டி அங்க படிக்கிறீங்க, அதை வந்து ப்ராப்பர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா நீங்க வந்து பாத்துக்கணும். ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் நான் டீப்பா சொல்றேன்னா, அங்க போறதுக்கு முன்னாடி விசா இல்லாம ஒரு சொல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி 1 இயர் விசால போவோம், 2 இயர்ஸ் விசால போவோம், 3 இயர்ஸ் விசால போவோம். விசா வந்து ப்ராப்பரா இருக்காம பார்க்கணும், அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்காம பார்க்கணும். அட்மிஷன் லெட்டரே வந்து பாத்துட்டீங்கன்னா, அட்மிஷன் லெட்டர் சம்டைம்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபேக்கா கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா சார் அட்மிஷன் லெட்டர் நாங்கள் வச்சிருக்கோம், ஆனா அது பாத்தீங்கன்னா ஃபேக்கா இருக்கு. ஸோ இது மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு பெஸ்ட் அவேர்னஸா இந்த வீடியோல நீங்க எடுத்துக்கங்க. ஸோ இதே மாதிரி அவேர்னஸ் வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.